ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த சம்பா கோதுமை புட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு சம்பா கோதுமை புட்டு மாவு எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த புட்டு மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கைகளால் பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும், உதுத்தா நல்லா உதுரணும். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் இந்த மாவை கொட்டிடுங்க. கொட்டி ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா புட்டு ரெடி ஆயிருங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், துருவின தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் நெய், 4 டீஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.